சக்சஸ்ஃபுல் வேர்ட், அதாவது வெற்றிக்குரிய மந்திரம் என்று சொல்வார்கள். என்ன மந்திரம் அது? we want to change என்று ஆங்கிலத்திலே சொல்கின்றார்கள். மாற்றம் வேண்டும். எல்லாருமே அதை நினைக்கிறாங்க. மாற்றம் வேண்டும் என்ற அற்புதமான வரிகளோடு இந்த உலகத்தில் வந்தவர்கள் எல்லாம் வென்று கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவுடைய அதிபர் ஒபாமாவிலிருந்து நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் இந்த வார்த்தை பயங்கரமாக ஒரு பவர்ஃபுல்லாக விளங்கி இருக்கிறது என்பது நாமெல்லாம் அறிந்த உண்மை. மாற்றம் வேண்டும். மாற்றம் கொண்டு வரக்கூடியவர்கள் யார் என்பதை பார்த்து மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய வாழ்க்கையில கூட மாற்றம் வேண்டும் என்பதற்காக பல விஷயங்கள்ல நாம் முந்தி இருந்தது மாதிரி இப்ப இருக்கிறது கிடையாது. எல்லாருமே பார்க்கிறோம். இப்ப நம்முடைய ஜெனரேஷனுக்கு முந்தைய ஜெனரேஷன் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, இப்ப நரிப்பையில இருந்து பக்கத்து ஊருக்கு போறாந்தா நடையிலே போயிட்டு வந்துருவாங்க. ஆனா இப்ப வீட்டுல இருந்து பள்ளியாசலுக்கு வராந்தா கூட வண்டி இல்லாம வர்றது கிடையாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்து விட்டது. அப்ப மாற்றம் வேண்டும் என்று எல்லோருமே விரும்புகின்றோம். ஆனால் இந்த தாரக மந்திரத்தினுடைய மூலகர்த்தா யார் தெரியுமா? முதலில் இந்த உலகத்தில் மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் கொண்டு வந்த மாற்றம் இருக்கின்றது. அதனால் ஏற்பட்ட சீர்திருத்தம் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், வார்த்தையால் விவரித்து விட முடியாது கண்ணியமானவர்களே. அவர்கள் தோன்றி அவர்கள் செய்த மாற்றம், அதற்கு பிறகு ஏற்பட்ட சீர்திருத்தம், வரலாற்று ஆசிரியர்கள் இன்று கூட மூக்கிலே விரல் வைத்து நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பல விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள். நாமெல்லாம் அந்த தலைவருக்கு சொந்தக்காரர் என்று நினைக்கின்ற பொழுது பெருமையோடு நினைத்து பார்க்க வேண்டிய நேரம் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றிய பொழுது இருந்த நேரம், அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம், அதற்கு பிறகு ஏற்பட்ட சீர்திருத்தம், படித்து படித்து பார்த்து பார்த்து ஆனந்தப்பட வேண்டிய கூட்டம் நாம். அத்தோடு நின்று விடாமல் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றத்தின் தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு வந்தோம் என்றால் நாம் பெருமானாரை பின்பற்றியவர்கள், சந்தோஷப்படுத்தியவர்கள் என்பதிலே ஐயமில்லை. ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தலைப்பே இல்லாமல் போறது சிக்கல் தான். இப்ப இந்த ஷார்ட் டைமா இருந்தா கூட என்னுடைய தலைப்பு நானாக தேர்ந்தெடுத்து கொண்டது மாற்றம் வேண்டும். எல்லாருக்கும் புரியுது இல்ல? மாற்றம் வேண்டும். என்ன மாற்றம் வேண்டும்? இப்படிதான் ஒரு ஊர்ல மாற்றம் வேண்டும் சொல்லிட்டு நான் பேசிட்டு போயிட்டேன். அடுத்த வாட்டி போச்சுல அந்த பள்ளியாசோட இமாம மாத்திட்டாங்க. நான் சொல்றது அந்த மாற்றம் கிடையாது கண்ணியமானவர்களே. மாற்றம் வேண்டும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மாற்றத்தை மக்களிடத்தை ஏற்படுத்தினார்கள், நாம் எப்படி மாற வேண்டும்? இதுதான் நம் முன்னில் இருக்கக்கூடிய கேள்வி. இதை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் உண்மையிலே ஜெயசீலர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மாற்றத்தை பண்ணினார்கள், அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, நமக்கு அதுல இருந்து என்ன படிப்பின, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிந்து கொண்டோம் என்றால் மிக நன்றாக இருக்கும். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றதுக்கு முன்னால் அந்த காலத்தை வரலாற்று ஆசிரியர் எப்படி விவரிப்பார்கள்? ஆலிம் பெருமக்கள் அழகாக சொல்லியிருப்பார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லியிருப்பார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா என்றால் அறியாமை காலம், மடமைகளின் காலம் என்று வரலாற்றிலே ஒரு வரலாறு இருக்கிறது என்றால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றதுக்கு முன்னால் வாழ்ந்த அரபிகளுடைய காலம் என்றால் பொருத்தமான வார்த்தை. அப்ப ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றுகிறார்கள். அவர்கள் முழுக்க முழுக்க அறியாமையில் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றம் செய்தார்கள். என்ன மாற்றம் செய்தார்கள்? அதிலிருந்து என்ன படிப்பினை கிடைக்கிறது? அவருடைய அறியாமைக்கு நிறைய, பொதுவாகவே அறியாமை இருக்கிறதே அது பல வகைப்படும். அறியாமை ஒரு அறியாமை இருக்குது, அது நமக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னொரு அறியாமை இருக்குது, நம்மை பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னொரு அறியாமை இருக்கிறது, நமக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும், பிறருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும், சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும். உதாரணம் நன்றாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த நமக்கும் பிறருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அறியாமை என்பதற்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் ஒரு அம்மா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி இருக்க சொல்ல நைட்டு 12 மணிக்கு அந்த அம்மா வெட்டருவாவோட நின்று இருக்கு அந்த கணவருக்கு முன்னால. கணவர் 12 மணி ஆனோன்னுட்டு வேகமா தட்டி எழுப்பி இருக்குது. அவர் கண்ணில் தூக்க கலக்கத்தை எழுச்சி பார்த்தா அம்மணி வெட்டருவாவோட நிக்குது. பயந்துட்டாரு. என்னம்மா ஆச்சு, ஏமா இப்படி நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், நீங்க தானே இன்னைக்கு நமக்கு வெட்டிங் டேன்னு சொன்னீங்க, அதனாலதான் வெட்டுறதுக்கு நிக்கிறேன்னு சொல்லிச்சான்.
எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த அறியாமை இருக்கிறதே இது ரெண்டு பேருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப அதே போலத்தான் அறியாமையுடைய அத்தனை வகைக்கும் சொந்தக்காரர்களாக அந்த ஐயாமுல் ஜாஹிலியாக்காரங்க இருந்தாங்க. அரபியில் இருந்தது இருக்குதே அத்தனைக்கும் சொந்தக்காரர்களாக எல்லா விதமான மூடப்பழக்கத்திலையும் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் தோன்றுகிறார்கள். இப்படி சொல்வதோடு உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு நன்றாக புரியும் கண்ணியமானவர்களே. அரபிகளிடத்தில் இருந்தக்கூடிய அத்தனை மூடப்பழக்க அறியாமையும் நாம் சொல்வதென்றால் நமக்கு நேரம் பத்தாது. நான் ஒரு 3 மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்வேன். 3 அறியாமை, அதை பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் மாற்றிய விதம், அதனால் கிடைத்த பலன், நாம் அதிலிருந்து எடுக்க வேண்டிய படிப்பினை, இதை பார்த்தோம் என்றால் நம்முடைய பயான் நிறைவுக்கு